தம்பி, நீ நல்லா படிக்கிற பையன்தான். அதுக்காக அப்பா அம்மாவை மதிக்காம இருக்கலாமா? கேள்றா. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, மானம் தான் முக்கியம். மானம் கட்ட மல்லிகராஜா, வெளியில வாடா. ஒன்றும் இல்லை. உனக்கெல்லாம் அறிவு இருக்க, அறிவு இல்லையாடா? முட்டாளடா நீ. நீ எல்லாம் சோத்த திங்கிறியா, வெட்டப்புள்ள திங்கிறியா? உனக்கெல்லாம் மானம், ரோஷம், சூடு சொரணை எதுவுமே இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஹெட் மாஸ்டர். மானம் கெட்டவனே. பாத்தியாரையா, நாக்க புடிங்க சார் மாதிரி மானத்தை வாங்கிட்டு போறாரு. மயில் கல்லாட்டமா மச நிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. நான் பெற்று வச்சிருக்கேன்ல ஒரு அருமை மகன். அவன் வீட்டு வாசல்ல என் பொண்ணை சைட் அடிச்சிருப்பேன். மாப்பிள்ளை பொறுக்க மாட்டான், பொங்கிட்டு போறாரு. ஓ, அப்போ உங்களுக்கு வேண்டப்பட்டவரா? வேண்டப்பட்டவர் மட்டும் இல்லையா, என் உயிர் நண்பன், என் கிளாஸ்மேட்டு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரை சொன்னா உயிரை விடுற ஆட்கள்ல இவனும் ஒருத்தர். ரஜினியோட ஒவ்வொரு பட ரிலீஸும் இவனுக்கு தீபாவளி தான். கட்ட வட்ட வைப்பான், பாலாபிஷேகம் பண்ணுவான். ஏன் அன்னதானம் பண்ணி அன்னைக்கு ஊரையே அசத்திடுவான். தங்க புதையல் கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவானோ அப்படி சந்தோஷப்படுவான். இவனை ரஜினியோட ரசிகன்னு சொல்றதை விட தீவிர பக்தன்னே சொல்லலாம். வாடா 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 வாடா, இந்தாங்கம்மா நாட்டு கொடுங்க. என்னமா தங்கச்சி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அடியே கப்பா, வட 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 வாடா என் மருமகன். என் மருமகனுக்கு நான் தான் பேர் வைப்பேன். யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. தாராளமா ஐயா, உனக்கு இல்லாத உரிமையா? ரஜினி முருகன், ரஜினி முருகன், ரஜினி முருகன். எப்படி? அதுக்கு இல்லடா, அப்பா பேர் வைக்கலான்னு. அப்பன் பேர் தான் எங்க அப்பன் முருகன். முருகன் பேரும் என் தலைவன் பேரும் சேர்த்து வச்சிருக்கடா. வீட்டுல போய் பேர் வச்சு என்ன என்ன சாக்கு போட்டு இருங்க இருங்க இருங்க, பேர் மாசா தானே இருக்கு, அதுவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஏன், எனக்கு மருமகளே பிறந்துட்டா. சின்ன வயசுலயே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காதது தான் குறை. அந்த நல்ல நாள்ல என் பையன் அடிச்ச கூத்துருக்கே. டேய் மருமனே, நீ எல்லாம் உள்ள போக கூடாது மருமனே, வா. ஐயோ, பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ள போனாதான் அழகான குட்டி பாப்பா கிடைக்கும். ஓ அப்படியா? ஆமா. இத முதல்லயே சொல்லிட்டு கொண்டிருந்தேன் மாமா. கார்த்திகா, கார்த்திகா, அப்பா எங்க அப்பா வாடியாரே. கார்த்திகா, அப்பா கதவு தருங்க அப்பா. கார்த்திகா, கார்த்திகா, உள்ள பிள்ளைங்க மாட்டிக்கிட்டு இருக்குங்க. ஐயோ, உள்ள குழந்தைங்க மாட்டிச்சு. என்ன சீக்கிரம் பாருங்க. வாடா வாடா, அழுகா வாடா வாடா. வாங்க வாங்க வாங்க. எத்தா பிள்ளைய பயந்து போயிருக்கேன், சுடுமோர் கொடுக்கணும். நீ போய் மோர் எடுத்துட்டு வா, நான் அருவாள் ஸ்கூல் பண்ணி கொண்டு வரேன். டேய், இந்த பிள்ளை கூட்டி ஏன்டா ரூம்குள்ள போன? இல்லப்பா, மாமா தான் ரூமுக்குள்ள போய் கதவு சாத்தினா குட்டி பாப்பா கிடைக்கும்னு சொன்னாரா? விளையாட்டு போசங்க. டேய், அறிவில்ல, சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னு தெரிய வேணா? டேய், வாமைய சின்ன பையனா? தருதல உருப்படாதவன். ஏம்மா பிள்ளை போய் உருப்படாதுன்னு சொல்றீங்க? ஆமாடா, இந்த வயசுல இந்த மாதிரி காரியம் பண்ணா எப்பறா உருப்படுவான்? தெருவுல தான் நிப்பான். இன்னொரு தடவை தெருவுல நிப்பான்னு சொன்னா என்னடா பண்ண? அடிப்பியா? அடடா 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 அடடா. இப்ப சொல்றேன்டா, என் மகள உன் மகனுக்கு இந்த உலகமே அழிஞ்சாலும் கட்டி கொடுக்க மாட்டேன்டா. டேய் போடா, நீனடா கட்டி கொடுக்கறது? என் மகன் படிச்சு பட்டை வாங்கி இந்த ஊரே அமைச்சர் மாதிரி பெரிய ஆளா வருவாடா. அப்ப வந்து நீ என் வீட்டு வாசல்கிட்ட என் பொண்ணை கட்டிக்க, என் பொண்ணை கட்டிக்கிறது நீ போடா. நீ நான் எதுக்கு உன் வீட்டுல இந்த சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு பிரிஞ்சு போனவன் தான். அதுக்கு பிறகு அவனும் பேசல, நானும் பேசல. என் மகனுக்கு பயந்துதான் அந்த பிள்ளையை கண்ணில் காட்டாம வெளியூர்ல கொண்டு போய் படிக்க வச்சான். கடைசியில் அவன் சொன்ன மாதிரியே என் பையன் தெருவில் தான் நிற்கிறான். இதெல்லாம் என்னைக்கு தான் மறக்க போறான்னு தெரியல. செத்தாலும் மறக்க மாட்டேன். அவனை பார்த்தாலே பிடிக்கல. காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெத்தவங்களை மறந்துடுறீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துடுறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. பிள்ளைங்க பெத்தவங்களை மறந்துடலாம், ஆனா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. ஏடா வண்டிய. கார்த்திகா, வா. என்னப்பா? நீ ஒரு தடவை பார்த்தா 100 தடவை பார்த்தா மாதிரி, ஒரு தடவை சிரிச்சா 100 தடவை சிரிச்சா மாதிரி, கலர் கலரா சட்டை போட்டு காத்திருப்பாங்க. கறிக்கடை நாய் மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வருவாங்க. நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பா, நீங்களே சொன்னாலும் நான் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏன் கவலைப்படுறீங்க? விடுங்கப்பா.